பெரிய விஷயத்த என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்மிதாங்க சார். ஆமா ஸ்ரீ. எங்கெங்க ஆசிரமத்துல தங்கி எவ்வளவு லேக்ஸ் கணக்குல எல்லாம் போட்டு நீங்க சொல்ல. அதான் யாரோ ஒருத்தர் குரூப்ல கூட கேட்டிருந்தாரு. இது ஃபீட்பேக்ல தான் கேட்டிருந்தாரு. ம் ஏன் இவ்வளவு காசு குத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு மாஸ்டர். ம் காசு குத்தி எடுக்கிறது உனக்கு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டாரு. சரி, எங்க ஃப்ரீயா இருக்கோ அங்க போய் கத்துக்கோ. நான் ஒன்னும் அவ்வளவுதான். வான்னு சொல்லலையே. 10 நாள் இருந்து ம் 3 வேளை சாப்பாடு கொடுப்பான், ஸ்நாக்ஸ் கொடுப்பான், டீ கொடுப்பான், எல்லாத்தையும் போட்டு கத்துக்கா. யார் வேணான்னு நான் சொன்னா? வான்னு சொல்லி ம் நான் என்ன நீ சொல்லி அப்ளை பண்ணிருக்க, நீ கேட்கற, நாங்க தகவல் தரோம். அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா வா, இல்லையா இருந்துக்கோ. யாரும் நீ கட்டாயப்படுத்த கிடையாது. யாருக்கு கண்டிப்பா ப்ராப்தா இருப்பாங்கன்னா அவங்க தான் வருவாங்க. 4 கண்டிப்பாங்க பேரா சார். இருந்தாலும் சொல்லி கொடுப்பேன். வரலைன்னா நாமக்கல் மலை உச்சியில உட்காந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சருடைய. எனக்கு அவ்வளவுதான். ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா. அப்படின்னு நீட்டா போயிடுவார். இல்லைங்க அது அது நான் எப்படி நினைக்கிறேன்னா சரி, ஒரு பெரிய சமாச்சாரம் உள்ள இருக்கும்போது ம் அது அடிக்கடி மாஸ்டர் மேல என் அப்பா இருக்கான் பாத்துப்பான் அப்படின்னு சொல்றாருல்ல, ம் ஒரு பெரிய நம்பிக்கை. ம் அது மாதிரி ஒரு பெரிய சமாச்சாரம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது ம் அது எதையாச்சும் கொடுத்து கத்துக்கணுமேடா அப்படின்ற அந்த எண்ணம் வரணும் இல்லைங்க சரி. கண்டிப்பா ஸ்ரீ. அப்போ ஆன்மீகத்துல அது எங்கேயாவது ஒரு பக்கத்துல இருக்கவங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்ததுன்னா எப்பாடுபட்டாவது வந்து பார்த்து கத்துட்டு ஆ போயிடுவாங்க. ம் ஏன் சரி இப்போ இங்க இருந்து காசிக்கு போறாங்க, ம் வெறுமனே தான் போறாங்க, ம் ஏதோ ஒரு தேடல்னு நினைச்சு போறாங்கன்னு வச்சுங்களேன். ம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு உள்ள ஒரு தாகம் இருக்கு. ம் என்னங்க சரி, ம் எங்கெங்கயோ போறாங்க, ம் அந்த தாகம் இருக்கு தொட்டு தானே போறாங்க. ம் ம் அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயத்த நான் யாருன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தாகம் இருக்குன்னா அது எதை கொடுத்தனாலும் நம்ம கத்துக்கத்தானே ஆகணும். ம் நம்மளே நமக்கு அடையாளப்படுத்துறாரு. ம் நீ இதுதான் நீ இன்னும் காட்டுறாரு. ம் என்னங்க சரி, கண்டிப்பா ஸ்ரீ. நீ யாரு அப்படின்றத உனக்கு நான் காட்டுறேன் ம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ம் அது அந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு அப்ப இதெல்லாம் ஒரு விதமான கொஸ்டின் தானே. அப்போ கேட்கும்போது மாஸ்டர் கரெக்டா தான் அது பதில் சொன்னாரு. ம் உனக்கு என்ன நான் கூடவே இல்லையே உன்ன, ம் நீங்க இவ்வளவு கட்டணும் இவ்வளவு கத்துக்கணும் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஆமா ஸ்ரீ. அது இன்னொரு கதையும் அதுக்கு சொல்லுவாங்க. நீங்க ஃபியூச்சர்ல யாராவது கேட்டா கூட நம்ம இது சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ டீ கடையில் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு இப்போ டீ கடையில் போய் டீ குடித்தா அது 10 ரூபா. அதே ம். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் குடித்தா ரேட்டு ஆமா ஜாஸ்தி தானே. ஆமாங்க ஸோ சார். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எசன்ஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸ் போடுவாங்க. ஸோ ம் அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக தான் ஹைஜீனிக்காக தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த ஃபீஸ் நாங்கள் வாங்க தான் செய்வோம். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கோ. இப்போ டீ கடையில் டீ குடிக்கிறனாலும் குடி, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் குடி. காசு உன்ட்ட எவ்வளோ இருக்குதோ உனக்கு எவ்வளோ மனம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு கிடைக்கும். கண்டிப்பா அவ்வளோ அதையும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கோம், பொய் எதுவும் சொல்ல கிடையாது. கண்டிப்பாங்க சார். எத்தனை பேர் எத்தனாயிரம் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அத்தனாயிரம் பேர்த்தோட வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஏற்பட்டு இருக்குது, ஏற்பட போகுது. அதை நம்ம கண் கூட கண்டிப்பா. பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் பயப்படணும் ம் சார்? நான் யார்கிட்டயா இருந்தாலும் அதான் சொல்லுவேன். நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க, நான் கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்காம நான் ஒன்றும் ஒழுக்க டைமும் கால் பண்ணல. டீட்டெயில் கேட்டிருக்கீங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணுங்கள். அதுவும் அட்டன் பண்ணுறதை அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கான ப்ராப்ளம் இருந்தால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதையும் நான் சொல்லிடுவேன், பேசாலையும் நான் சொல்லிடுவேன். அப்போ அவங்களுக்கு வந்து கேட்காலே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இவங்க வந்து இவ்வளோ ஒரு இதாக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு மணி மைண்டட் கிடையாது. அவங்க வந்து கண்டிப்பா. யாருக்கு தேவையோ அவங்க வந்து அட்டன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணுறது, இப்போ நீங்கள் சொன்னீங்களே யாரையும் ம் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்களே, ம் அதுதான் அந்த வே ஆஃப் டாக்கிங் தான் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்கிறது. இல்ல சொல்ல சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை மாஸ்டர் ம் கண்டிப்பா ம் உண்டு பண்ணுவார்ல. ம் நம்ம கையில எதுவுமே இல்லையே. அதுவும் இல்லாமல் நாங்கள் தேவையில்லாதவங்க போய் சொல்ல மாட்டோம். எல்லாருக்கிட்டையும் இந்த டாபிக் பேச முடியாது. ஆமா அது வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி செட் ஆகலைன்னா நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம். இருக்க முடியாது எனக்கு அது அதனால உண்மைதான். அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் யாருக்கிட்ட செட் ஆகுதோ, யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட தான் நம்ம பேசவே முடியும். எல்லார்கிட்டையும் நம்ம கண்டிப்பா. பேச முடியாது. அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ம் ஸோ அதனால அதாவது எல்லாருக்கும். பேசணுன்ற எண்ணங்கள் கூட அந்த ஃப்ரீக்குவென்சியோட தான் ம் நம்ம போய் கனெக்ட் ஆகுது. ஆமாம். இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. ஓகே ஸ்ரீ, ஃப்ரீயாக இருக்கப்பா கால் பண்ணுங்கள், சரிங்களா? சரிங்க சார். கண்டிப்பாங்க சார். சரிங்க ஸ்ரீ, வச்சுட்டுங்களா? ஓகேங்க சார். நன்றிங்க சார். ஆனந்த போகல சார். நன்றி ஸ்ரீ, ஆனந்தம் பொங்கட்டும். நன்றிங்க சார். ஓகே ஸ்ரீ, தேங்க்யூ ஸ்ரீ. ஓகே ஓகே.
என்ன புண்ணியம் செய்தேனோ